இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கிட்லா வடக்கு மதிவாணன் ஏற்கனவே தீ விபத்து ஏற்பட்டதில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது கொலை என தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை எல்ஐசி கிளை தீ விபத்தில் பெண் மேலாளர் கரீரில் உயிரிழந்த வழக்கில் அதிர்ச்சி திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்த நபர் தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை ரயில் நிலையம் செல்லக்கூடிய மேலமாரட்டு வீதி பகுதியில் உள்ள வணிக கட்டிடத்தில் எல்ஐசி நிறுவனத்தின் கிளை அலுவலகம் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி என்று இரவு பயங்கரமான தீ விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த தீ விபத்தில் பெண் மேலாளரான மதுரை பைபாஸ் பகுதியைச் சேர்ந்த கல்யாணி நம்பி 55 வயது உடையவர் என்பவர் உயிரிழந்தார். அதே சமயம் மேலும் அலுவலர் உதவி மேலாளரான ஆண்டாள்புரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த கல்யாணி நம்பியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் தில்லதர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீ விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு பெண் மேலாளர் கல்யாணி நம்பியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக காயமடைந்து சிகிச்சையில் இருந்த ஆண்டாள்புரம் ராமகிருஷ்ணன் என்பவரை காவல்துறையினர் தற்சமயம் கைது செய்திருக்கின்றனர். மதுரை எல்ஐசி அலுவலகம் தீப்பிடித்த வழக்கில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேக மரணம் நீடித்து வந்த நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு கொலையாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விபத்து தொடர்பான இழப்பீட்டு தொகை வழங்குவதில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்திய கல்யாணி நம்பியை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவமானது சக ஊழியர்களையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கு என்பதை திறன்பட புலனாய்வு செய்து கண்டுபிடித்த போலீசாருக்கு மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கிட்லா வடக்கு மதிவாணன் ஏற்கனவே தீ விபத்து ஏற்பட்டதில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது கொலை என தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை எல்ஐசி கிளை தீ விபத்தில் பெண் மேலாளர் கரீரில் உயிரிழந்த வழக்கில் அதிர்ச்சி திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்த நபர் தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை ரயில் நிலையம் செல்லக்கூடிய மேலமாரட்டு வீதி பகுதியில் உள்ள வணிக கட்டிடத்தில் எல்ஐசி நிறுவனத்தின் கிளை அலுவலகம் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி என்று இரவு பயங்கரமான தீ விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த தீ விபத்தில் பெண் மேலாளரான மதுரை பைபாஸ் பகுதியைச் சேர்ந்த கல்யாணி நம்பி 55 வயது உடையவர் என்பவர் உயிரிழந்தார். அதே சமயம் மேலும் அலுவலர் உதவி மேலாளரான ஆண்டாள்புரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த கல்யாணி நம்பியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் தில்லதர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீ விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு பெண் மேலாளர் கல்யாணி நம்பியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக காயமடைந்து சிகிச்சையில் இருந்த ஆண்டாள்புரம் ராமகிருஷ்ணன் என்பவரை காவல்துறையினர் தற்சமயம் கைது செய்திருக்கின்றனர். மதுரை எல்ஐசி அலுவலகம் தீப்பிடித்த வழக்கில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேக மரணம் நீடித்து வந்த நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு கொலையாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விபத்து தொடர்பான இழப்பீட்டு தொகை வழங்குவதில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்திய கல்யாணி நம்பியை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவமானது சக ஊழியர்களையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கு என்பதை திறன்பட புலனாய்வு செய்து கண்டுபிடித்த போலீசாருக்கு மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.